சென்னை வேளச்சேரி பரங்கிமலை வழித்தடம் வழியாக பறக்கும் ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த பறக்கும் ரயில் சேவை இருக்கிறது. சென்னை மக்களின் 17 ஆண்டுகால கனவு நிறைவேறியிருக்கும் நிலையில் இது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மக்களின் 17 ஆண்டுகால கனவு திட்டமான வேளச்சேரி டு பரங்கிமலை ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டது. இன்று காலை 5 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவையானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஏற்கனவே சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை இயக்கப்பட்டிருந்த பறக்கும் ரயில் சேவை திட்டம் பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சேவையானது பொதுமக்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது என்று நாம் பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை வரையிலான சுமார் 4.5 கிலோமீட்டர் தூர பாதையில் புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம் மற்றும் பரங்கிமலை ஆகிய 3 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இந்த இணைப்பு பாதையின் மூலம் இனி பரங்கிமலை ரயில் நிலையம் பறக்கும் ரயில் சேவைகளுக்கான முனையமாக செயல்படுகிறது. இது சென்னை நகரின் தென்பகுதிகளில் ரயில் இணைப்பை வலுப்படுத்துவதுடன் மற்ற புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளுக்கு பயணிகள் எளிதாக மாறி செல்வதற்கு வசதியாக அமைகிறது. இது ரியலி ரிமார்க்கபிள் இந்த இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸில் ட்ரெயினில் அதிகமாகலாம் போகல. பஸ் சர்வீஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் புழுதிபாக்கம் ஆதவாக்கத்துலாம் வெளியே வருவாங்க. இப்போ ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 10 மினிட்ஸ் இது நல்லா ஸ்டடி ஆகிடுச்சுன்னா, இப்போ 13 மினிட்ஸ் ஆகிறது, பட் ஸ்டடி ஆகிடுச்சுன்னா 10 மினிட்ஸில் அது போட்டுருவாங்க. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸலண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் திஸ் வில் கோ எ வெரி லாங் வே அண்ட் தேங்க்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ரயில்வே டீம். தேங்க்யூ வெரி மச். ஆமாம், கண்டிப்பாக ரயில் சர்வீஸ் 5 ரூபா தான் வாங்குறாங்க. ஈவன் நம்ம ஆட்டோவில் போனால் 50 ரூபா 60 ரூபா ஆகிற இடத்துல 5 ரூபா தான் வாங்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆக்சுவலாக இந்த சர்வீஸ் ட்ரெயின் சர்வீஸு, அதுவும் இந்த திரிவேணி சங்கம் 3த்தையும் கனெக்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி குட் சிஸ்டம். இப்போ நம்ம தாம்பரத்துக்கு போகிறதுக்கு இப்படியும் எட்டி பார்க்கலாம், ஈஸியாக போயிடலாம். இப்போ கோயம்பேடு போகிறது D70 இருக்குது பஸ்ஸு, பட் வேளச்சேரியில் இருந்தாலும் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும் கிட்ட இருக்கிறவங்களுக்கு. சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே 43 இணைப்பு ரயில்களும், சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 2 இணைப்பு ரயில்களும், வேளச்சேரி பரங்கிமலை இடையே 3 இணைப்பு ரயில்களும் இயக்கப்படும். எனினும் ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இந்த ரயில்கள் நிற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் பறக்கும் ரயில்கள் நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் முடிவடைந்ததும் அது குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாக உள்ளது. அதாவது கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இவ்வளோ டிராஃபிக்கில் காலையில் மற்ற எல்லா நேரத்துலையுமே பீக் ஹவர்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் இதில் ஒரு மைல் ஸ்டோன் என்ன அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சபர்பன் ட்ரெயின் இருக்குது, CMRL இருக்குது, நம்மள MRTS 3 இருக்குது. ஸோ அதுக்கான கனெக்டிவிட்டி எல்லா இடத்துக்கு ஒன்றா போகிறதுக்கு வசதியாக இருக்குது. ஒரு 17 இயர்ஸுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த குறிஞ்சி மலரே 12 வருஷத்துக்கு ஒருக்க பூக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போய் பார்க்க போவோம். அதையும் தாண்டி 17 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். இது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸ்டேஷன்ஸு இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. அண்ட் சபர்பன் ட்ரெயின் டு MRTS வர இடத்துல எஸ்கலேட்டர்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாருமே ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வரும்போது அவங்களுக்கு இந்த லக்கேஜ்லாம் வரவங்க பார்த்து கஷ்டப்படுறாங்க. எக்ஸலண்ட், ரொம்ப பாராட்டக்கூடியது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பாராட்டு. சென்னை கடற்கரையில் இருந்து பரங்கிமலை செல்லும் பறக்கும் ரயில்கள் சென்னை கோட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, கலங்கரை விளக்கம், முண்டக கண்ணியம்மன் கோவில், திருமயிலை, மந்தைவெளி, கிரீன்வே சாலை, கோட்டூர்புரம், கஸ்தூரிபா நகர், இந்திரா நகர், திருவான்மையூர், தரமணி, பெருங்குடி, வேளச்சேரி மற்றும் புழுதிவாக்கம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். அதேபோல் மறுமார்க்கத்தில் பரங்கிமலையில் இருந்து சென்னை கடற்கரை செல்லும் ரயில் புழுதிவாக்கம் தொடங்கி சேப்பாக்கம், சென்னை பூங்கா மற்றும் சென்னை கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். சென்னை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கு உச்சக்கட்ட இதில் போயிட்டுருக்கு. இப்போது சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்தா வேளச்சேரியோ சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்தால் எவ்வளோ மணி நேரம் ஆகும், எவ்வளோ காசு ஆகும் உங்களுக்கு தெரியும். பட் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே 5 ரூபாய் டிக்கெட்டில் நீங்கள் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் நீங்கள் போய் சேர்ந்துடலாம். முதல் ட்ரெயின், ஃபஸ்ட் ட்ரெயின் வேளச்சேரியிலேருந்தால் 4:50க்கு கிளம்புது சார். நேராக 5:40க்கு பீச் சேருது. அதே மாதிரி பீச்சில் 5 மணிக்கு முதல் ட்ரெயின் கிளம்பி சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு 6:05 போய் சேருது. இது சவுத்து சென்னை மக்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முழுசாக மத்திய அரசு
ரயில்வே அமைச்சகம், குறிப்பாக தெற்கு ரயில்வே ஓட ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங்களோட மெயின் இனிஷியேட்டிவ் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கு சார். பரங்கிமலை வேளச்சேரி ரயில்கள் வேளச்சேரி புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தில் நிற்கும். இருப்பினும் ரயில்கள் ஆதம்பாக்கத்தில் நிற்காது. இந்த பறக்கும் முறையில் சேவைகள் சென்னையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து மாநகர போக்குவரத்தை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வாசிகள் 17 ஆண்டுகால கனவு திட்டம் தற்போது நிறைவேறியிருக்கும் நிலையில் இந்த ரயில் வழித்தடத்தை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இவ்வளவு நாட்களாக வேளச்சேரி டு பரங்கிமலை ரயில் சேவை இல்லாத காரணத்தால் மக்கள் மிகவும் கடும் அவதிப்பட்டு கொண்டிருந்தனர். தற்போது இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றனர். மாலைமுர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.